குல்லு முஹதஸத்தின் பிதா, மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வும் தூதரும் காட்டித் தராத ஒன்றை உண்டாக்கி விட்டால் அது பிதஅத், அது புதிய அனாச்சாரம். நன்மையா கேட்டா என்ன சொல்றாங்க? தொழுகத்தானே செய்றோம், நல்லது தானே செய்றோம், குர்ஆன் ஓதத்தானே செய்றோம், ஓதக்கூடாதா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க குல்லு பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்தும் வழிகேடுனாங்க. நான் கேட்கிறேன், ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுகிற 2 ரக்காத் தொழுகிறார், ரொம்ப ஆர்வ கோளாறுல 3 ரக்காத் ஃபஜ்ர் தொழுகிறார். ஏங்க 3 தொழுதீங்க? ஃபஜ்ர் 2 தானே, ஏன் 1 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுதா என்ன ஆக போகுது? எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு, திடகாத்தம் இருக்குது, அல்லாஹ்வுடைய நன்மையை பெறணும்னு ஆசைப்பட்டேன். தொழுதா தப்பா? தப்பு தான். பார்த்தீர்களா, தொழுவதை தப்பு என்று சொல்லிவிட்டார்கள். ஆமா தப்பு தான். ஃபஜ்ர் 2 ரக்காத், உனக்கு என்ன அதிக பிரசங்கித்தனம்? கேட்போமா இல்லையாங்க? இதே கேள்வி ஏன் இதில் வரல? ரசூல்லா காட்டி தராத ஒரு வழியை உண்டாக்கி விட்டு அதை வளமையாக்கி விட்டு இல்ல இது ஹதீஸ்ல இல்லைன்னு சொன்னா இங்க யாரை குழப்பாதியா பாக்குறாங்கன்னா ஹதீஸ்ல உள்ளபடி சொல்பவர்களை குழப்பாதியா பாக்குறாங்க, ஹதீஸ்ல இல்லாதை செய்பவர்களை சீர்திருத்தவாதியா பாக்குறாங்க. இதுதான் நபிகளாரை நேசிப்பதா? யோசிச்சு பாருங்க. திறந்த மனதோட இந்த ஹதீஸ்ல இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா ஏற்று நடப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் என்கிற மனம் நம்மள்கிட்ட வரணும்.